வணக்கம் நேர்களே, விஎல்ஸ் நரேஷன் சேனல்ல இப்ப நம்ம பார்க்க போறது அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் முதலாம் பாகம் 15ஆம் அத்தியாயம் வானதியின் ஜாலம். கதைக்குள்ள போலாமா? இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்தில் ஏறி குழந்தை நகரை நோக்கி சென்றார்கள் அல்லவா? அதன் பிறகு படகில் இருந்த பெண்கள் என்ன பேசினார்கள், என்ன செய்தார்கள் என்பதை நாம் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும். அடியே தாரகை, இந்த கொடும்பாளூர்காரிக்கு வந்த யோகத்தை பாரடி. அவள் பேரில் நம் இளைய பிராட்டிக்கு என்னடி இவ்வளவு ஆசை என்றாள் ஒருத்தி. ஆசையும் இல்லை, ஒன்றுமில்லையடி. 4 மாதமாக அந்த பெண் ஒரு மாதிரி கிறுக்கு பிடித்தவள் போல் இருக்கிறாள் அல்லவா? அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து தொலைக்கிறாள். தாய் தகப்பனார் இல்லாத பெண்ணை நம்மை நம்பி ஒப்புவித்திருக்கிறார்களே என்று இளைய பிராட்டிக்கு கவலை. அதனால்தான் வானதிக்கு என்ன வந்துவிட்டது என்று கேட்க ஜோதிடரிடம் அழைத்து போயிருக்கிறார். ஏதாவது பேய் பிசாசுகளின் சேஷ்டா இருக்கலாம் அல்லவா? அப்படி இருந்தால் ஏதாவது மந்திர தந்திரம் போட்டு ஓட்ட வேண்டும் அல்லவா என்றாள் தாரகை. பேயும் இல்லை பிசாசும் இல்லையடி. இவளை வந்து எந்த பிசாசு பிடிக்கப் போகிறது? இவளே 100 பிசாசை அடித்து ஓட்டுவாளே என்றாள் வாரிணி என்பவள். வானதி மயக்கம் போட்டு விழுவது கூட பாசாங்கு தானடி. இப்படியெல்லாம் செய்தால் மெதுவாக இளவரசரை தன் வலையில் போட்டு கொண்டு விடலாம் என்று அவளுடைய எண்ணம் என்றாள் இன்னொருத்தி. நிரவதி சொல்வதுதான் சரி. அது மட்டுமா, அன்றைக்கு இளவரசர் புறப்படும் போது கையில் இருந்த தீபத்தட்டை கீழே போட்டாலே அது கூட தன்னை அவர் கவனிக்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியம்தான். 2 கையாலும் ஏந்தி கொண்டிருந்த தீபம் அப்படி எப்படி விழுந்துவிடும்? அல்லது நம் இளவரசர் என்ன புலியா கரடியா அவரை பார்த்து இவள் பயப்படுவதற்கு என்றாள் வாரிணி. உடனே மூச்சை போட்டு விழுந்து விட்டதாக பாசாங்கு செய்தாளே, அதற்கு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வேண்டும் என்றாள் நிரவதி. அவள் செய்த ஜாலத்தை காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனார்களே, அதுதான் பெரிய வேடிக்கை என்றாள் செந்திரு என்பவள். பொய்யும் புனை சுருட்டும் ஜாலமும் மாய்மாலமும் செய்வர்களுக்குத்தான் இது காலம் என்றாள் மந்தாகினி என்பவள். யுத்தத்துக்கு புறப்பட்டான பிறகு இளவரசர் திரும்பி வந்து இந்த வானதியை பார்த்துவிட்டு போனாரே, இதை விட என்னடி வேண்டும்? அவளுடைய மாயாஜலம் எவ்வளவு தூரம் பழித்து விட்டது பார்த்தாயா என்றாள் வாரிணி. அதெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசர் அவ்வளவு மென்மையான குணமுள்ளவர். ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளை பார்த்து விசாரிக்காமல் போவாராடி. அதிலிருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம் என்றாள் தாரகை. இளவரசரை பற்றி நீ சொல்வது உண்மைதான். அவரை போன்ற குணசாலி இந்த 14 உலகத்திலும் வேறு யார் இருக்க முடியும்? கதைகளிலும் காவியங்களிலும் கூட கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிறது வேறு. இந்த வானதி மயக்கம் போட்டு விழுந்தாளே, அது என்ன மயக்கம் தெரியுமா? அது கேட்க ஜோதிடமே போயிருக்க வேண்டியதில்லை. என்ன கேட்டிருந்தால் நானே சொல்லியிருப்பேன் என்றாள் வாரிணி. அது என்ன மயக்கமடி? எங்களுக்கு தான் சொல்லேன் என்றாள் செந்திரு. வாரிணி செந்திருவின் காதோடு ஏதோ சொன்னாள். என்னடி ரகசியம் சொன்னாள்? எங்களுக்கு தெரியக்கூடாதா என்று நிரவதி கேட்டாள். அது சாதாரண மயக்கம் இல்லையாம், மையல் மயக்கமாம் என்றாள் செந்திரு. உடனே எல்லாரும் கலகலவென சிரித்தார்கள். அதை கேட்டுவிட்டு நதிக்கரை மரங்களில் இருந்த பறவைகள் சடசடவென்று இறகை அடித்து கொண்டு பறந்து சென்றன. நம் இளவரசர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவள் மாயப்பொடி போட பார்ப்பாள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னாள் நிரவதி. இளவரசர் திரும்பி வருவதற்குள் இந்த வானதி பைத்தியம் பிடித்து பிதற்ற ஆரம்பிக்காவிட்டால் என் பெயர் தாரகை இல்லை, தாரகை என்று மாற்றி வைத்துக் கொள்கிறேன் என்றாள் தாரகை. அது கிடக்கட்டுமடி. இளைய பிராட்டி சொல்லிவிட்டு போன காரியத்தை அவர் வருவதற்குள் செய்து வைக்க வேண்டாமா? வாங்களடி என்றாள் மந்தாகினி. பிறகு அப்பெண்களில் இருவர் படகின் அடியில் ஏற்கனவே சிறிது பெயர்ந்திருந்த ஒரு பலகையை பெயர்த்தெடுத்தார்கள். பெயர்க்கப்பட்ட இடத்தில் நீளமான பெட்டி போல் அமைந்த பள்ளத்தில் ஒரு முதலை கிடந்தது. அதாவது செத்து போன முதலையின் உடலை பதப்படுத்தி உள்ளே பஞ்சும் நாரும் திணித்து வைத்திருந்த பொம்மை முதலை. அதை எடுத்து வெளியில் வைத்துக் கொண்டார்கள். படகை சிறிது தூரம் செழித்து கொண்டு சென்று நதிக்கரை ஓரத்தில் பெரிய பெரிய வேர்கள் விட்டு வளர்ந்திருந்த ஒரு பெரும் மாமரத்தின் அருகில் வந்தார்கள். அம்மரத்தின் ஓரத்தில் அத்தோல் முதலையை எடுத்து விட்டார்கள். அது மரவேர்களில் பாதியும் நதி வெள்ளத்தில் பாதியுமாக கிடந்தது. பார்ப்பதற்கு நிஜ முதலையைப் போலவே பயங்கரமான தோற்றமளித்தது. வெள்ளம் அடித்து கொண்டு போய்விடாமல் ஒரு சிறிய மணி கயிற்றை அதன் கால் ஒன்றில் கட்டி வேரோடு சேர்த்து பிணைத்தார்கள்.
கயிறு வெளியில் தெரியாதபடி நீருக்குள்ளேயே அமுக்கியிருக்கும்படி கட்டினார்கள். என்னடி மந்தாகினி, எதற்காக இந்த பொம்மை முதலியை இப்படி மரத்தடியில் கட்டி வைக்க சொல்லியிருக்கிறார் இளைய பிராட்டி என்று தாரகை கேட்டாள். உனக்கு தெரியாதா? வானதி மிக்க பயங்கொல்லியா இருக்கிறாள் அல்லவா? அவளுடைய பயத்தை போக்கி தைரியசாலியாக்குவதற்குத்தான் என்றாள் மந்தாகினி. எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் வானதி இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட வேண்டும் என்று குந்தவை தேவி உத்தேசிக்கிறார் போலிருக்கிறது என்றாள் நிரவதி. அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்து கொன்று விடுவேன், பார்த்து கொண்டிரு என்றாள் பொறாமைக்காரியான வாரிணி. நீ இப்படி எல்லாம் எரிச்சல் அடைவதற்கு காரணமே இல்லை. மானிய கிழத்து இரட்டை மண்டலத்து சக்கரவர்த்தியும் வேங்கி நாட்டின் மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் வடக்கே வெகு தூரத்தில் உள்ள கண்ணோச்சி சக்கரவர்த்தியும் கூட நாம் இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார்களாம். அப்படி இருக்க இந்த கொடும்பாளூர் வானதியை யாரடி லட்சியம் செய்ய போகிறார்கள் என்றாள் மந்தாகினி. நீ சொல்லுகிறபடி அந்த அரசர்கள் காத்திருக்கலாமடி. ஆனால் நம் இளவரசருடைய விருப்பம் அல்லவா முக்கியம். இளவரசர் நான் எப்போதாவது கல்யாணம் செய்து கொண்டால் தமிழகத்து பெண்ணைத்தான் மணந்து கொள்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாராம். உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா என்றாள் செந்திரு. அப்படியானால் மிகவும் நல்லதாய் போயிற்று. நாம் எல்லாரும் சேர்ந்து தனித்தனியே நம் கைவரிசையை காட்ட வேண்டியதுதானே. இந்த வானதினால் முடிகிற காரியம் நம்மால் முடியாது போய்விடுமா? அவளிடம் உள்ள மாயப்பொடி நம்மிடமும் இல்லையா என்ன என்றாள் தாரகை. இப்படியெல்லாம் இந்த பெண்கள் பேசியதற்கு ஆதாரமான நிகழ்ச்சி என்ன என்பதை நேயர்களுக்கு இப்போது தெரிவிக்க விரும்புகிறோம். இத்துடன் 15ஆம் அத்தியாயம் முற்றும். நாளைக்கு 16ஆம் அத்தியாயத்தில் சந்திப்போம். காத்திருங்கள்.